காட்டுறதுக்கு எடு. எனக்கு வேணாங்கிறல்ல. நீ வேணான்னா அவங்க ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்க கொடு. வச்சுட்டே பாட்டு வச்சுருவேன். ஐயா லஞ்ச் பேக் பையன் ரெடியாக காமிச்சு வச்சு பாய். ஓ பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் கிளம்பியாச்சு, முடிச்சாச்சு. இப்போ வெளியில் போகிறோம். பால்கனியில் சாத்திடலாம். பேக் எடுத்து மாட்டேன். மாட்டு அப்புறம் இது பண்ணுறாங்க. எடு அம்மா. டைட் எடுத்துட்டு இதுல போட்டு
இது ஒரு கிளினிக், எங்கள் சாரோட ஆஃபீஸு. எங்கள் சாரோட மருமக டாக்டர் இருக்காங்க, அவங்க வீட்டு வாசலை நான் கூட்டுவேன். இதுதான் எங்களோட ஆஃபீஸு. பக்கத்தில் கார் இருக்குது இல்லைங்களா, இது உள்ளார போனால் எங்கள் ஆஃபீஸு. ஆனால் பக்கத்தில் உள்ள இந்த டாக்டர் வீடை நான் க்ளீன் பண்ணுவேன். எப்படின்னா வெளியில் வரைக்கும் கூட்டி வாசல் கூட்டி தண்ணி தெளிச்சிட்டு போவேன். இப்போ இதை நான் கூட்ட போகிறேன், ஓகேவா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் பூட்டி இருக்குது, இப்போ திறக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். கரெக்டாக எனக்கு 10 மணிக்கு வேலை. பாருங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வேலைக்கு வந்துட்டேன். எங்கள் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டேன். இப்போ நான் காலையில் சாப்பிட்டு வரல, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு, இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு டீ குடிச்சிடுவேன், அவ்வளோதான். மற்றபடி இது என்னோடய ரொட்டீன் வேலை. என்னன்னா, இப்போ இது ஃபுல்லாக இந்த ஃபோட்டோ, இந்த அவார்டு எல்லாத்தையும் துடைப்பேன், அப்புறம் கூட்டுவேன், இந்த டேபிளை சுத்தம் பண்ணுவேன், அப்புறம் பார்த்திங்கன்னா இதையெல்லாம் கூட்டுவேன், அப்புறம் அங்கே சார்ஜர் பண்ணுவேன். அந்த கார் பேட்ரி இருக்கும், அதுக்கு சார்ஜர் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் காட்டுற இடம்லாம் கூட்டுவேன்னா, இப்போ இந்த இடம் ஃபுல்லாக, நான் வண்டியில் தான் வந்தேன், என் வண்டி நிற்கிது பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக எவ்வளோ பெரிய செட்டு பாருங்கள், அந்த காம்பவுண்ட் வரைக்கும் கூட்டணும். அப்புறம் இங்கே இந்த மண்ணு தரை, சிமெண்ட்டு தரை முடியுது இல்லைங்களா, அது வரைக்கும் கூட்டணும். இதை அந்த மண்ணு தரை, அந்த வண்டி நிற்கிது இல்லைங்களா, வேகனரு பின்னாடி 4 வீலர், அது வரைக்கும் கூட்டணும். அந்த இடத்துல குப்பை பெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், அங்கே குப்பையை போட்டு எரிப்பேன். அப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் செடி நான் வளர்த்தேன் இல்லையா, நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு கிடைச்ச விதைகளை வச்சு நான் வெண்டைக்காய் செடி போட்டேன், மருதனை செடி, கத்திரிக்காய் செடி, இதெல்லாம் போட்டேன். இந்த பாருங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், அழகாக நான் வளர்த்த செடிக்கெல்லாம் அழகாக தண்ணி ஊற்றுவேன். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் பூ பாருங்கள், இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் பூ, இங்கே பாருங்கள் அழகாக இருக்கு இல்லையா, அதில் ஒரு வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய்க்கு மேலே வெண்டைக்காய் செடி, பூ, எத்தனை பூ பாருங்கள். இங்கே பாருங்கள், அதில் எத்தனை பூ பாருங்கள். அங்கே பாருங்கள் 2, 1 2, இங்கே பாருங்கள் 3 4, இந்த பாருங்கள் இதுக்குள்ளே 5, இங்கே பாருங்கள் 6 7 7, இங்கே ஒரு 8, அங்கே ஒரு 9 10 இது. அப்புறம் பாருங்கள், தனியாக கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலை செடி அழகா, அந்த கருவேப்பிலை செடிக்கு அப்புறம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுவேன். இங்கே பாருங்கள், ஓமச்செடி, கருந்துளசி, சாதா துளசி, ஓமச்செடி, இந்த பாருங்கள் குரோட்டான்ஸு, இதான் கருந்துளசி, இது மணி பிளான்ட்டு, இது பட்ரோஸ் கன்று, இது எல்லாமே அழகாக உள்ள ஒரு டேபிளில் ஒரு செடி இருக்குது பாருங்கள், பாட்டில்ஸில் அழகாக அது. அப்புறம் இது ஃபுல்லாக கூட்டிட்டு அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு, இதை பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக பின்னாடி கார் நான் துடைப்பேன், காரை மட்டும் தட்டி விடுவேன், தூசி தட்டுவேன். அப்புறம் தண்ணி அந்த பேரலில் தான் ஓடி போய் பிடிச்சிட்டு வரணும். அந்த டேங்கை ஃபில் பண்ணுவேன், பிடிச்சிட்டு வந்துட்டு காலையில் நல்லா வாசலை இங்கே கோலம் போட்டு போய் என் டேபிளில் உட்காந்துருவேன். எப்படியும் மணி 11 11:30 ஆகிடும், 12 கூட ஆகலாம். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு வேண்டியப்பட்டவங்க, என்னோடய பேரண்ட்னால் என்னோடய அம்மா, என்னோடய பிரதர், இல்லைனா என்னோடய சிஸ்டர், இவங்க யாராவது கால் பண்ணுவாங்க, அவங்க எல்லார்ட்டையும் பேசுவேன். நான் அக்கம் பக்கத்தில் பழகினவங்கள்ட்ட பேசுவேன். இதை அணியில் என் வீட்டுக்காரன் கோர்ட்டு கேஸு சண்டை வம்பு, என்னை அடிக்கிறது, என்னை பிடிக்கிறது, டெய்லியும் ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன், டெய்லியும் கோர்ட்டு போயிட்டுருக்கேன், டெய்லியுமே மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட். எப்படி தெரியுங்களா, இப்போதைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வீடு மாதிரி போயிட்டுருக்கேன். அவங்களும் சரியான எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள ஆட்சி சரியில்லை, ரொம்ப கோபமாக வருது. வீட்டில் சண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அப்படியே ரத்த வெள்ளம் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ்.
இது அன்னியில் நான் எங்கே வீடியோ போடுறது, நானும் என் பாப்பாவை மட்டும்தான். என் பெரிய பாப்பா வந்து ஹாஸ்டலில் இருக்குது. அதனால் அந்த பாப்பாவை நான் இங்கே கொண்டே வரமாட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் சரியில்லை. என் ஹஸ்பண்ட் எனி டைமும் குடி போத வீட்லேயும் குடிப்பார். வீட்டில் வாங்கிட்டு வந்து சைடிஷு அது இதுன்னு செய்யணும். அவர் வீட்டில் நான் இருந்தேன். இப்போது அவர் வீட்டில் இல்லை. 1 வருஷமாக என் கணவரை பிரிஞ்சு நான் தனியாக வீடு எடுத்து தனியாக இருக்கேன். அந்த வீட்லேயுமே வந்து பாத்ரூம் கருவை உடச்சி, கண்ணாடி உடச்சி, டீப் லைட்டை உடச்சி, எங்களை சமைக்க விடாமல், தூங்க விடாமல், படுக்க விடாமல், சண்டே அன்னைக்கு வந்து சண்டை வளர்க்குறத பார்த்தீங்கன்னா நான் இப்போ கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன் டிவர்ஸ்க்கு. இவ்வளோ டீட்டெயில்ஸும் வீடியோஸாக நான் ஏன் போட்டேன்னா என்னோடய சப்ஸ்கிரைபருக்காகவும் என்னோடய ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸை விரும்பி பார்க்குறவங்க மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுனால தான். முக்கியமாக நிவேதாங்கிறவங்க என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை கேட்டிருந்தாங்க. என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிவேதா சிஸ்டர், நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ஒரு நாள் பொறுமையாக என்னோடய பிரச்சனைகள் முடிஞ்சதும் லைவாக வீடியோவில் போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு யூடியூப்பை சும்மா ஷார்ட்டாக சென்ட் பண்ணவோ வெளியில் விடவோ தெரியுமோ தவிர மற்ற இதை எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி போடுறது, எப்படி கிளாமர் கிளாரிட்டி அந்த சாங்ஸு ரொட்டீனாக போடுற அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூட்டியாக எப்படி போடுறதுங்கிறது தெரியாது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். ஷார்ட்ஸில் இவ்வளோ போட முடியாது. அதனால் மறக்காமல் நிவேதா சிஸ்டர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் நான் மத்தியானமாக சாப்பிடும்போது 2 to 3 எப்போதுமே எனக்கு டைம் கிடைக்கும். அந்த டைம் தான் நான் வீடியோவே போடுறேன். மத்தியானமும் எனக்கு காலை சாப்பாடும் கிடையாது. காஃபி அண்ட் பிஸ்கெட் தான் நானும் என் பாப்பாவும் குடித்தோம் பார்த்திங்களா, அது மட்டும்தான். அதையுமே நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. அதையுமே வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எப்போவுமே மார்னிங்கில் காஃபி அண்ட் பிஸ்கெட் தான். ஏன்னா என்னோடய சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் வெறும் 8000 தான். என் வீட்டுக்காரனால் இந்த வேலை செய்கிற இடத்துக்கு வர முடியாமல் எனக்கு சார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில். அதனால சுற்றி கேமரா, இப்போ இந்த ஆஃபீஸை சுற்றி கேமரா. அதனால தான் நான் இந்த இடத்துல 2 பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு பாதுகாப்பு கிடைக்குதே அப்படின்னு கூட்டுற வேலையாக இருந்தான்னா, துடைக்கிற வேலையாக இருந்தான்னா இது போதும்னு அந்த வாடகையை பார்த்தீங்கன்னா 2500 வட்டி காசு கொடுப்பேன். அந்த 8000 ரூபாயில் 2500 வட்டி காசை கொடுத்துட்டு 3500 வாடகை காசு கொடுப்பேன். மொத்தம் 6000 அதிலே போயிடும். 300 கரண்ட்டு பில்லு இல்லைனா பெட்ரோல். வாரத்துக்கு நான் 2 திருப்பு போட்டுருவேன். வாரத்துக்கு 2 திருப்பு பெட்ரோல் போட்டுருவேன். 200 கிட்டத்தட்ட அதுவே எனக்கு கரண்ட்டு பில்லு இந்த பெட்ரோல் காசும் சேர்ந்து 1000 முடிஞ்சிடும். 7000 முடிஞ்சு போச்சு. 2 இடத்துல நகை சீட்டு ஒன்று கட்டணும் 1000. ஆனால் அதை என்னால் கட்ட முடியாது. ஒவ்வொரு மாதம் விட்டுருவேன், 2 மாதம் விட்டுருவேன். இன்னொரு இடத்துல வட்டி காசு 2000, வண்டி லோனு 2500, ஈசி, சிலிண்டர், இது அன்னியில் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ஜென்ஸோட வருமானம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். அதை நான் பேசுகிறேன். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நிவேதா சிஸ்டர் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். பாய்.